நம் அனைவருக்கும் சமமான திறமைகள் இல்லை. ஆனால் நம் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் சம வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இளைஞர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் நேசிக்க வேண்டும். உங்கள் நிறுவனத்தை நேசிக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் நிறுவனம் எப்போது உங்களை நேசிப்பதை நிறுத்தும் என்று உங்களுக்கு தெரியாது. கோழைகளால் வரலாற்றை உருவாக்க முடியாது. தைரியமும் வேகமும் உள்ளவர்களால் தான் வரலாறு படைக்க முடியும். தைரியம் தனிப்பட்டது. ஞானம் அனுபவத்துடன் வருகிறது. துன்பங்கள், கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு பயப்படாதீர்கள். பிரச்சனைகள் வந்தால் உங்கள் துன்பங்களின் ஆழத்தை புரிந்து கொள்ள போராடுங்கள். சுய பரிசோதனைக்கான வாய்ப்புகளை துன்பம் எப்போதும் அளிக்கிறது. சிரமமான கடமைகள் கடினமான சவால்களை கொண்டு வந்து சில நேரங்களில் தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தலாம். வந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறும் வரை போராடி கொண்டிருங்கள். தோல்வியை சமாளிப்பதுதான் தலைமையின் சிறந்த பண்பாகும். உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் சிரமங்கள் உங்களை அழிக்க வருவதில்லை. மாற்றாக உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறனையும் சக்தியையும் உணர உங்களுக்கு உதவுகிறது. நீங்களும் கடினமானவர்தான் என்பதை சிரமங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாழ்க்கையில் வெற்றிகரமாக முடிவுகளை அடைய ஆசை, நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு ஆகிய 3 வலிமையான சக்திகளை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். அனைத்து துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். குழந்தைகள் தனித்தன்மையாக இருக்க போராடி கொண்டிருக்கும் வேளையில் அவர்களை சுற்றியுள்ள உலகம் அவர்களின் எல்லோரையும் போல் இருக்க எல்லா வழிகளிலும் முயற்சி செய்கிறது.